ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்குங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜ் கட்லெட்டை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சிய பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 கப் அளவு பொடியா நறுக்கின பீட்ரூட், 1 கப் பொடியா நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேப்சிகம பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே காய் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் அப்படியே விட்டுருவோம். பாருங்க, ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டுருந்தேன். காயில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வந்து ட்ரைன் ஆயிருக்கு. காயும் 3/4 வேக்காடு நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டா வேக வைக்க வேண்டாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நறுக்கின மல்லித்தலை ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இருக்கட்டும். கட்லெட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மிக்சிங் பவுல்ல நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கலாங்க. நீங்க கையிலேயே நல்லா மேஷ் பண்றதுனால மேஷ் பண்ணிக்கலாம். துருவி எடுக்கும் போது கட்டி இல்லாம இருக்கும். இப்ப பாருங்க, 3 உருளைக்கிழங்கையுமே நல்லா துருவி எடுத்துட்டேன். இருக்கட்டும். பைண்டிங்காக நான் ஒரு 3 பன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பன்னுக்கு பதிலா நீங்க பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நமக்கு பிரெட் கிரம்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப நம்ம துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்திருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து குருமிளகு தூள் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இப்ப இதோடவே வீட்ல ரெடி பண்ண பன்னீர் கொஞ்சமா இருக்கு. அதையும் நான் இந்த மாதிரி கையிலேயே நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பன்னீர் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஃபுல்லா கலந்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ராவா நீங்க பிரெட் கிரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து மீதி இருக்கிற பிரெட் கிரம்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருந்த பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். இருக்கட்டும். பிளேட்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. கட்லெட் கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கட்டும். இப்ப நம்ம கட்லெட் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வெஜிடபிள் மிக்ஸ் நம்ம கையில எடுத்துக்கலாங்க. கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு நான் ஒரு கை அளவுக்கு வெஜிடபிள் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து முட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா ரவுண்ட் ஷேப்ல தட்டி போட்டுக்கலாம், இல்ல சிலிண்டர் ஷேப்ல கூட தட்டி போட்டுக்கலாங்க. 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட்லெட் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நான் அழகா முட்டை ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே பிளேட்ல வச்சிடலாம். இதே போலவே மீதி இருக்கிற வெஜிடபிள் மிக்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நான் எல்லா கட்லெட்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவு மிக்ஸ்ல நம்ம கட்லெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதில் கோட் பண்ணி விடணுங்க. நல்லா மைதா மாவு மிக்ஸில்
இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மேல வந்து ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே மெதுவா வெளியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவா 3 பன்னு போட்டு மறுபடியும் பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச பிரெட் கிரம்ஸை ஃபுல்லாவே நான் வந்து வெஜிடபிள் மிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப பிரெட் கிரம்ஸை சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு கையில ஒட்டாம அழகா வருது பாருங்க. தனியா ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து ஃப்ரை பண்ணி நீங்க கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். 2 நாளுக்கு மேல நீங்க வைக்க வேண்டாம். கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். கட்லெட் பொரிக்கிறதுக்கு கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்தி இருக்கேங்க. இப்ப கொஞ்சமா பிரெட் துண்டை உள்ள போட்டு பாக்குறேன். நல்லா ஃப்ரை ஆகி வருது. இப்ப நம்ம ஒவ்வொரு கட்லெட்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் ஒரு 3 கட்லெட்டை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். கட்லெட்ஸை திருப்பி விட்டுக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. பாருங்க, திருப்பி விட்டு நல்லா கட்லெட் செவந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. இப்ப அவ்வளவுதான். ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. கட்லெட் பாருங்க அழகா கலரும் வந்துருச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் கட்லெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்டியான கட்லெட்டுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஷாலோ ஃப்ரையோ இல்ல ஏர் ஃப்ரையர் பண்ணி கூட கொடுக்கலாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுக்கறனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா டீ டைம்க்கு இது போல ட்ரை பண்ணி பாருங்க. மேல நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல வெஜிடபிள் சாஃப்டாவும் இருக்குங்க. சாப்பிட செம்ம எம்மியா இருக்கும். சாஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.